பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசும் வார்த்தை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இன்றைய நாளிலும் கூட வேத வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இந்த சங்கீதம் முழுமையாக 34ஆம் அதிகாரம் முழுமையாகவே பாருங்க, உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிபந்தனையுடன் கூட. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஒரு குறைவும் நமக்கு வராது. அவர் இடுக்கண்களிலிருந்து நம்மை ரட்சிப்பார். நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கும்படி தேவ தூதர்களை நமக்கு அனுப்புவார். அது மாத்திரமல்ல, நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவையானதை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். முழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு வாழ்வையும் நமக்கு தருவார். ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே அவர் செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்மை தேற்றுவார். கர்த்தருக்கு நம்ம பயந்திருந்தோமானால் அவருடைய சமூகத்தில் நம்மை தேற்றுவார். அது மாத்திரமல்ல, நம்மளை மீட்டுக் கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடினால் மாத்திரம்தான் இப்ப சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாய்க்கும். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படி என்றால் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாவுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, கபடாய் நாம் பேசக்கூடாது. அதற்கெல்லாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பொல்லாத உலகத்துக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். நறுங்குண்ட இருதயமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இப்படி நடப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இருக்காது. இன்றே வேதத்தை படித்து கர்த்தருக்கு பயந்து நடங்க, அவர் உங்களோடு இருப்பார்.